அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கார்முஸ் ஜலசந்தியில் மூழ்கப் போகும் கப்பல்கள், ஈரான் எடுத்த அதிரடி வியூகம், யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல்களை இலக்கு வைத்த ஈரானின் ஏவுகணைகள், நடுக்கடலில் நடக்கும் பயங்கரம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான தற்போதைய பதற்றமான சூழலில் ஈரான் நடத்திய சமீபத்திய தாக்குதல்களின் நடவடிக்கை குறித்து செய்திகள் வெளியாகியுள்ளது. அதன்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் ராணுவ நிலைகள் மீது தாக்குதலை தொடங்கின. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதலை நடத்தியது. அதன்பின் கார்முஸ் நீரினையொட்டிய பகுதிகளில் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதன்படி இதுவரை ஈரான் தாக்கியுள்ள கப்பல்களின் விவரங்களும் வெளியாகியுள்ளது. தற்போதைய போர் சூழலில் மட்டும் குறைந்தது 6 வணிக கப்பல்கள் ஈரானால் நேரடியாக தாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச கடல்சார் அமைப்புகள் தெரிவிக்கின்றன. ஓமன் கடற்கரை அருகே ஈரானின் காமிகாஷ் ரக ட்ரோன் படகு மூலம் MKD-VY ஹோம் கச்சா எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டது. இதுவே இந்த போரில் ஈரானின் முதல் வெற்றிகரமான கடல்வழி தாக்குதலாக கருதப்படுகிறது. அடுத்து பக்ரைன் துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த போது ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானதுதான் ஸ்டெனா இம்ப்ரேட்டிவ் கப்பல். இது அமெரிக்க கொடியுடன் பயணித்த கப்பல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன்பின் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் கடல் பகுதிகளில் மேலும் 3 எண்ணெய் கப்பல்கள் ஈரானின் ஏவுகணைகள் ட்ரோன்களால் சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் இதுவரை குறைந்தது 4 மாலுமிகள் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் இந்த தாக்குதல்களால் கார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து சுமார் 80% முதல் 85% வரை சரிந்து போயுள்ளது. இதுவே கப்பல் போக்குவரத்துக்கு முடக்கத்துக்கும் காரணமாக அமைந்துள்ளது. போர் அபாயம் காரணமாக பல சர்வதேச காப்பீட்டு நிறுவனங்கள் இந்த கடல் பகுதியில் பயணிக்கும் கப்பல்களுக்கான பாதுகாப்பை ரத்து செய்துள்ளன. இந்த தாக்குதல்களால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிரடியாக உயர்ந்து வருகிறது. மறுபுறம் அமெரிக்க கடற்படை ஈரானின் கடற்படை திறனை முடக்க தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அமெரிக்க அதிபரின் கூற்றுப்படி இதுவரை ஈரானின் 11 போர்க்கப்பல்கள் அமெரிக்க படைகளால் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து ஈரான் அதிரடி எச்சரிக்கையை விடுத்திருந்தது. அதாவது கார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களையும் தீ வைத்து கொளுத்துவோம் என்பதுதான் அது. அதன்படி ஈரானின் இந்த அதிரடி எச்சரிக்கையால் உலக நாடுகளின் முழங்கி போயிருக்கின்றன. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த போர் பதற்றம் கார்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் தனது வலிமையான மற்றும் மாறுபட்ட தாக்குதல் உத்திகளை பயன்படுத்தி வருகிறது. ஈரான் கடற்படை குறிப்பாக சமச்சீரற்ற போர் முறை மூலம் பெரிய கப்பல்களை தாக்கும் திறனை கொண்டுள்ளது. அதன்படி ஈரான் வான்வெளி ட்ரோன்களை மட்டுமன்றி கடலில் மிதந்து சென்று தாக்கும் காமிகாசே ட்ரோன் படகுகளை அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது. வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட சிறிய ரக ஆளில்லா படகுகள் அதிவேகத்தில் சென்று இலக்கின் மீது மோதி வெடிக்கும் தாக்கும் முறையை இது பயன்படுத்துகிறது. உதாரணமாக MKD-VY ஹோம் என்ற எண்ணெய் கப்பல் இவ்வகை ட்ரோன் படகு மூலமே தாக்கப்பட்டது. அதிவேக படகுகளின் மொய்க்கு முத்தி ஈரானின் புரட்சிகர காவல்படை ஆயிரக்கணக்கான சிறிய மற்றும் அதிவேக படகுகளை கொண்டுள்ளது. ஒரே நேரத்தில் 50 முதல் 100 சிறிய படகுகள் ஒரு பெரிய கப்பலை சூழ்ந்து கொண்டு ராக்கெட் லான்ச்சர்கள் மற்றும் இயந்திர துப்பாக்கிகளால் தாக்கும். இது பெரிய கப்பல்களின் பாதுகாப்பு அமைப்புகளையே நிலைகுலைய செய்யும். அவ்வாறே அமெரிக்காவின் போர்க்கப்பல்களையும் சூழ்ந்து அமெரிக்காவை திணறடிக்க வைத்துள்ளது ஈரான். அமெரிக்கா இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் கார்முஸ் நீரிணையின் இருபுறமும் 100கணக்கான கப்பல்கள் நடுக்கடலில் தவித்து வருகின்றன. அதன்படி 700 கப்பல்களுக்கு மேல் தேங்கி கிடப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் ஒரு பிரம்மாண்ட கப்பல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 150க்கு மேற்பட்ட எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்கள் கார்முஸ் நீரிணைக்கு வெளியே நங்குரமிட்டு காத்து கிடக்கின்றன. அத்தோடு 700 கப்பல்களுக்கு மேல் தேங்கி கிடக்கின்றன.
பாரசீக வளைகுடா நாடுகளில் அதாவது சவுதி, குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளின் துறைமுகங்களில் இருந்து வெளியேற முடியாமல் சுமார் 170க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் உள்ளே முடங்கியுள்ளன. வழக்கமாக ஒரு நாளைக்கு 138 கப்பல்கள் கடக்கும் இந்த ஹார்முஸ் நீரிணை வளைவு பாதையில் தற்போது போக்குவரத்து 94% வரை சரிந்துள்ளது. இந்த வளைவு பாதையிலிருந்தே ஆசிய நாடுகளுக்கு எண்ணெய் போக்குவரத்தும் நடைபெறுகின்றது. இதனால் அந்த வழியாக செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் எந்த நேரமும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் பாரசீக வளைகுடா நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ளது. ஈரான் ஏற்கனவே 6க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்களை தாக்கியுள்ளதால் தங்கள் கப்பலும் இலக்காகலாம் என்று நிறுவனங்கள் அஞ்சுகின்றன. இதனாலே சர்வதேச காப்பீட்டு நிறுவனங்கள் இந்த பகுதியை போர் அபாய மண்டலமாக அறிவித்து மார்ச் 5 முதல் கப்பல்களுக்கான பாதுகாப்பை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளன. காப்பீடு இல்லாமல் கப்பலை இயக்குவது நிறுவனங்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஈரான் தனது மின்னணு போர் முறை மூலம் இப்பகுதியில் GPS சிக்னல்களையும் குழப்பியுள்ளது. இதனால் கப்பல்களின் நேவிகேஷன் சிஸ்டம் தவறான இடங்களை காட்டுகின்றது. கடலில் இருக்கும் கப்பல் தரைப்பகுதியில் இருப்பதாக அது எடுத்துக்காட்டுவதாக அது அமைந்துள்ளது. இந்த டிஜிட்டல் இருட்டில் பயணிக்க மாலுமிகள் மறுக்கின்றன. ஒரு நாளைக்கு சுமார் 2 கோடி பேரல் கச்சா எண்ணெய் சந்தைக்கு வராமல் முடங்கியுள்ளது. இதுவே கச்சா எண்ணெய் தட்டுப்பாடுக்கு காரணமாக உள்ளது. இதனால் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $100 தாண்டியுள்ளது. மார்ஸ்கன் போன்ற பெரிய நிறுவனங்கள் தங்கள் கப்பல்களை ஆப்பிரிக்காவை சுற்றி திருப்பி விடுவதால் பயண நேரம் 2 வாரங்கள் அதிகரிக்கிறது. இது சரக்கு கட்டணத்தை $2000 முதல் $4000 வரை உயர்த்தியுள்ளது. உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பு என்று சொல்லப்படும் ஹார்முஸ் நீரிணை இன்று ஒரு கப்பல்களின் இடுகாடாக மாறியிருக்கிறது. ஒருபுறம் ஏவுகணைகள், மறுபுறம் மாயமாய் மறையும் GPS சிக்னல்கள். இந்த நெருக்கடி எப்போது முடியும் என்பதுதான் இன்று உலக நாடுகளின் ஒரே கேள்வியாகவும் மாறியிருக்கின்றது. ஈரானின் அதி உச்ச தலைவர் அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிலடியாக பழிவாங்கும் நோக்கத்துடன் ஈரான் அதிதீவிரமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஹார்முஸ் நீரிணையில் இதுவரை நாம் பார்த்தது வான்வழி தாக்குதல்களையும் அதிவேக படகுகளையும் தான். ஆனால் உண்மையான பயம் கடலின் மேற்பரப்பிலே அதன் ஆழத்தில் தான் இருக்கின்றது. கடலுக்கடியில் இருந்து ஈரான் நடத்தும் இந்த தாக்குதல் தான் இன்று அமெரிக்க கடற்படையை அசைத்து பார்க்க வைத்திருக்கிறது. இது ஒரு மறைமுக போர். அது பற்றி விரிவாகவும் பார்க்கலாம். ஈரான் பெரிய நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டிருக்கவில்லை. ஆனால் அதனிடம் இருக்கும் காதிர் மற்றும் ஃபாத்தா ரக மினி நீர்மூழ்கி கப்பல்கள் மிகவும் ஆபத்தானவை. இவை மிகச்சிறியவை, சத்தம் இல்லாதவை மற்றும் ரேடாரில் சிக்காத நுட்பத்தை கொண்டவை. இந்த நீர்மூழ்கிகள் கடலுக்கடியில் மிக குறைந்த ஆழத்தில் ஒளிந்திருந்து கப்பல்களின் அடிப்பகுதியை தங்களை தற்கொலை படை படகுகள் போல தாக்குகின்றன. மார்ச் 2ஆம் தேதி ஒரு வணிக கப்பல் கடலுக்கடியிலிருந்து திடீரென தூக்கி எறியப்பட்டதற்கு இந்த மினி நீர்மூழ்கிகள் தான் காரணம். இது கப்பல்களை சிதறடிக்கும் வெடிகுண்டுகளாகவும் காணப்படுகின்றது. அதிநவீன கண்ணிவெடிகள் இவை கடலுக்கடியில் புதைத்து வைக்கப்படுபவை அல்ல. மாறாக கப்பல்களின் அடிப்பகுதியில் உள்ள காந்த விசை சத்தத்தை கேட்டு தாமாகவே எழுந்து வந்து கப்பலை தாக்கும் திறன் கொண்டவை. இந்த வெடிகுண்டுகள் கப்பலின் நடுப்பகுதியை தாக்குவதால் கப்பல் 2ஆக உடைந்து அப்படியே கடலில் மூழ்கும். இந்த தாக்குதல்களை டார்பிடோ மூலம் ஈரான் நடத்துகின்றது. இதனாலே அந்த வளைகுடா நாடுக கப்பல்கள் இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களை செலுத்துவதற்கு பயப்படுகின்றது. மார்ச் 3ஆம் தேதி தாக்கப்பட்ட 2 எண்ணெய் கப்பல்கள் இவ்வகை கடற்கரையில் இருந்து வந்த குண்டு தாக்குதல்கள் தான் சிதறி வெடித்தன. கடற்பரப்பில் இருக்கும் எதிரியை தாக்க அமெரிக்காவிடம் நவீன ஏவுகணைகள் உள்ளன. ஆனால் கடலுக்கடியில் ஒளிந்திருக்கும் இந்த சிறிய நீர்மூழ்கிகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இது ஒரு சைலண்ட் போர். இந்த தாக்குதல்களால் ஹார்முஸ் நீரிணை ஒரு மரண பொறியாக மாறியிருக்கிறது. இந்த நெருக்கடி இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதுதான் உலக பொருளாதாரத்தின் தலைவிதியை தீர்மானிக்கும். கடலுக்கடியில் ஒரு சிறிய காதிர் நீர்மூழ்கி கப்பல் ஒரு பெரிய எண்ணெய் கப்பலின் அடிப்பகுதியை நோக்கி மெதுவாக சென்று டார்பிடோ ஏவுவதை காட்டும். இதனால் அந்த வழி கப்பல் போக்குவரத்தை
ஈரான் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளது. இது ஈரானின் சக்தி வாய்ந்த பலத்தையும் எடுத்து காட்டுகின்றது. இவ்வாறுதான் அமெரிக்காவின் பிரம்மாண்டமான கப்பலான USS ஆப்ரகாம் லிங்கனையும் ஈரானின் ஏவுகணை ஆட்டம் காண வைத்துள்ளது. அமெரிக்க கடற்படையின் மிதக்கு கோட்டை என்று சொல்லப்படுகின்ற 1,00,000 டன் எடை கொண்ட அணுசக்தி போர்க்கப்பல் தான் USS ஆப்ரகாம் லிங்கன். இதை தொடுவது என்பது நெருப்போடு விளையாடுவது போன்றது. ஆனால் ஈரான் இப்போது அந்த துணிச்சலான காரியத்தை செய்திருக்கிறது. கார்முஸ் நீரிணை அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட கப்பலை ஈரான் எப்படி தாக்கியது, அமெரிக்காவின் பதில் என்ன என்பதையும் இதில் விரிவாக பார்க்கலாம். சாதாரண ஏவுகணைகளால் இந்த கப்பலை நெருக்க முடியாது என்பதை ஈரான் அறியும். அதற்காகவே ஈரான் தனது ஃபட்டா ரக ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. ஒளியை விட 15 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியவை, அமெரிக்காவின் ஏஜிஸ் பாதுகாப்பு வளையத்தை துளைக்கக்கூடியவை. மார்ச் 2ஆம் தேதி நள்ளிரவில் ஒரே நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி லிங்கன் கப்பலின் ரேடார்களை ஈரான் திணறடித்தது. ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. தற்கொலைப்படை ட்ரோன்கள் கப்பலின் மேல்தளத்தில் உள்ள போர் விமானங்களை சிதறடிக்க முயன்றன. இது கடலுக்கடியில் இருந்து ஈரான் செய்த முக்கியமான வேலையாகும். கடலுக்கடியில் இருந்து ஈரானின் காதி நீர்மூழ்கி கப்பலை நோக்கி டால்மினோக்களை ஏவின. இது USS ஆப்ரகாம் லிங்கன் கப்பலுக்கு பாதுகாப்பாக இருந்த மற்ற டெஸ்ட்ரோயர் ரக கப்பல்களை நிலைகுலைய செய்தது. அமெரிக்காவின் இரும்பு திரை மற்றும் பாதிப்புகளையே ஈரான் ஆட்டம் காண வைத்தது. அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும்பாலான ஏவுகணைகளை தடுத்தாலும் ஒரு சில ட்ரோன் தாக்குதல்கள் கப்பலின் வெளிப்பகுதியை சேதப்படுத்தியதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இதனால் கோபமடைந்த அமெரிக்கா ஈரானின் கடற்கரை ஏவுகணை தளங்கள் மீது தனது F-35 போர் விமானங்கள் மூலம் கடுமையான குண்டுமழையை பொழிந்து வருகிறது. USS ஆப்ரகாம் லிங்கன் போன்ற ஒரு கப்பலை தாக்குவது என்பது நேரடி உலக போர் தொடங்குவதற்கு சமம். ஈரானின் இந்த துணிச்சல் மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய தீயை பற்ற வைத்துள்ளது. 1000 ஏவுகணைகள் தடுத்தாலும் ஒரு சிறு ஓட்டை போதும் ஒரு சாம்ராஜ்யத்தை வீழ்த்த. அதற்கு உதாரணத்தான் ஈரானின் இந்த துணிச்சல். USS ஆப்ரகாம் லிங்கன் இன்று ஈரானின் கண்ணில் உறுத்தும் ஒரு முள்ளாக மாறியிருக்கின்றது. இந்த வரலாற்று சாதனையை படைக்கவே ஈரான் துணிச்சலாக இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது. இவ்வாறு ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை ஈரான் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளது. இதுவே இந்த உலக நாடுகளின் நெருக்கடிக்கு காரணமாகவும் அமைந்துள்ளது. தொடர்ந்து மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற முக்கியமான பரபரப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.